புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் இந்தியா இடையிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தலையீட்டுக்கு பிறகு நிற்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியான இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஆதன்ல தொடர்ச்சியாக ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட இது இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வியூவர்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நாம் இதுக்கு முன்னாடி BLA சொல்லப்படக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய தாக்குதல், பலுச்சிஸ்தான்ல தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தானுடைய காவல் வீரர்களே கடத்தப்பட்டது, இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியா செய்திகளாக முக்கிய பதிவுகளாக போட்டிருப்போம். ஏன்னா பலுச்சிஸ்தான் சம்பந்தமான கவரேஜ் நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த செய்திகளில் எல்லா செய்தியும் சொல்லாம அதுல தேர்ந்தெடுத்து மிக முக்கியமாக குறிப்பாக நம்மளுடைய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவத்தை தான், ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ கையில் எடுத்து பேச போகிறோம். இதில் இந்த பேசுறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியான இந்த பதிவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் ஆகட்டும், பெஹல்காம் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் ஆகட்டும், அதன் தொடர்ச்சியாக அவங்க நடத்திய ட்ரோன் தாக்குதல், அப்புறம் நம்ம நடத்தின எதிர் தாக்குதல். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது சைட் பை சைடாக இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் பாகிஸ்தான், அவங்களுக்கு துணை செய்கிற துருக்கி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய சீனா, இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரேண்டமாக உங்களுடைய சோஷியல் மீடியா நீங்கள் போகும்போது அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு சில போஸ்ட் இந்தியாவுடைய ரஃபேல் விமானம் அங்கே நொறுங்கியது, அப்புறம் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய S-400 இங்கே வீழ்த்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா. இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறது இருக்குது. இந்திய மக்கள் மத்தியில் உளவியல் ரீதியாக இந்தியா தோற்று கொண்டிருக்கிறது, இந்தியாவுடைய ஆயுதங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பணும், தொடர்ச்சியாக கொண்டு செலுத்தணும், அந்த மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை கொண்டு போகணும். அந்த அவநம்பிக்கை மூலிமா அங்கே இருக்கக்கூடிய அரசு கெட்ட பேரை ஏற்படுத்தணும். அந்த கெட்ட பேர் ஏற்படுத்துறது மூலியமா இந்தியன் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸோட அந்த கான்ஃபிடன்ஸை உடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்ஃபேர் தான் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக இப்ப நம்ம நேற்று பார்த்தோம், முப்படையுடைய முக்கியமான அதிகாரிகள் பிரீஃப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மிஸ்ரி தலைமையில் அப்புறம் ஒரு விங் கமாண்டர், அப்புறம் லெஃப்டினன்ட் கர்னல், ஸோ எல்லாருமே பிரீஃப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். இது எல்லாமே எதுக்குன்னா இந்த பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை நம்ம டிஃபெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான். இப்போ ஒரு முக்கியமான செய்திக்குள்ள வருவோம். திடீர்னு ஒரு செய்தி, பாகிஸ்தான்ல நிலநடுக்கம் அப்படின்ட்டு ஒரு செய்தி. இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நிலநடுக்கம் வரும், இந்தோனேஷியாவில் அடிக்கடி வரும். இந்தோனேஷியாவில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த வார்னிங் நம்மளும் அது வழக்கமாக இந்திய அரசுடைய இந்த நிலநடுக்கம் சம்பந்தமாக தரவுகளை சேகரிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இது பீரியாடிக்கலாகவும் சரி, இவங்க அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு பாகிஸ்தானில் நிலநடுக்கம், 2 நாளைக்கு முன்னாடியும் ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மே 12 நிலநடுக்கம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நேச்சுரல் கலாமிட்டி அப்படியே கடந்து போக வேண்டியதுனப்பா, இது என்ன ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு சைடை சொல்றாங்க. அந்த சைட் சம்பந்தமாக தான் நம்ம இப்போ பேச போகிறோம். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்தியா தந்த அந்த பதில் தாக்குதலில் பாகிஸ்தானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொகேஷன்ஸ், அப்புறம் அவங்களுடைய ராணுவ நிலைகள் எல்லாமே தாக்கப்பட்டது. இது எதிர்வினை தாக்குதல் எங்க நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அவங்களுடைய அணு ஆயுதம் சம்பந்தமான இடங்கள் அங்கேயும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுதான்
மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தற்போது மாறி இருக்கிறது. இது இதுக்கு முன்னாடி உலக வரலாற்றில் நிறைய நாடுகள், 2 நாடுகளுக்கு இடையில நடந்த யுத்தங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த இஸ்ரேல் ஈரானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைனா இருக்கட்டும், இது எல்லாத்திலுமே இராணுவ நிலைகள் மீது, அதுவும் குறிப்பாக அணு ஆயுதங்கள் ஒரு கண்ட்ரி வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க போய் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய சமீப வரலாற்றில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா தற்போது இந்தியா அதை செய்திருக்கிறது. இதை இந்தியா செய்திருக்கிறது அப்படின்னு வெறும் ஒரு ஒன்லைன் செய்தியா நம்ம இதை கடந்து போல எங்க செஞ்சிருக்கிறாங்க, எங்கெங்க செஞ்சிருக்கிறாங்க, இதனால என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதன் தொடர்ச்சியான எஃபெக்ட் என்ன, அமெரிக்கா தலையிட்டது ஏன், இது எல்லாத்துக்குமான பதில் இங்க இருக்கு. இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். நூர்கான் பேஸ், இது பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸை தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய, அவங்களுக்கு அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கும்னு சொல்லக்கூடிய எல்லா உபகரணங்கள், குறிப்பா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் தலைமையகம் மாதிரி அவங்க அதை வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்திய ராணுவம் தாக்கியிருக்கு. இப்போ நான் அந்த 5 இடங்களையும் குறிப்பிடுறேன். அந்த 5 இடங்களையும் குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 5 இடங்கள்ல என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த அடுத்து சொல்றேன். அப்பதான் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் இடம் தர்வானா மிசைல் காம்ப்ளெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இடம். 2வது நிரோர் ரீப்ராசஸிங் பிளான்ட். 3வது இடம் கஹூட்டா என்ரிச்மெண்ட் பிளான்ட். 4வது இடம் நேஷனல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபெட்டா. 5வது இடம் பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ். இந்த இடங்கள் எல்லாமே தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் வரும் பாருங்க. மிசைல் காம்ப்ளெக்ஸ், ரீப்ராசஸிங் பிளான்ட், என்ரிச்மெண்ட் பிளான்ட். இது பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், குறிப்பாக அந்த மெட்ரலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சாமானியர்கள் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய, அவங்களுடைய அணு ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் தான் இது எல்லாமே. இதுல ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்ன தர்னாவா மிசைல் காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன பண்றாங்க, இது ஃபர்ஸ்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா டக்ஸ்லா அப்படிங்கிற அந்த பகுதியில், அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவங்க என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் தி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் நியூக்ளியர் கேப்பபிள் சிஸ்டம்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் அணு ஆயுதம் தாங்கி அதை பயன்படுத்தக்கூடிய, அணு ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய மிசைல்ஸை ஏவுகணைகளை பாகிஸ்தான் இந்த இடத்துல தான் உற்பத்தி பண்றாங்க. அந்த இடத்துல இந்திய ராணுவம் தாக்கி இருக்கிறது. 2வது இடம் பாத்தீங்க அப்படின்னா நிலோர் ரீப்ராசஸிங் பிளான்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா இஸ்லாமாபாத்ல இருக்கு. இங்க நடக்கக்கூடிய பணி என்ன அப்படின்னா புளூட்டோனியம் ரீப்ராசஸிங். புளூட்டோனியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அணு ஆயுதங்கள்ல, இந்த அணு உற்பத்தியில ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்படிங்கிறது, அந்த எரிபொருள் அப்படிங்கிறது யுரேனியம். ஸோ புளூட்டோனியம் ஒரு செகண்டரி, அப்படி இல்லைன்னா அவங்க 3வதாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்கு. ஸோ புளூட்டோனியத்தை ரீப்ராசஸிங் செய்யக்கூடிய இடம் தான் இது. அதான் ரீப்ராசஸிங் பிளான்ட். இது எங்க இருக்குன்னா இஸ்லாமாபாத்ல இருக்கு. இந்த இங்கே நடக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, reprocessing the nuclear fuel from the reactors, extract the weapon grade plutonium, vital component for the compact nuclear warheads in Pakistan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புளுட்டோனியம் அப்படிங்கிற அந்த ஒரு நியூக்ளியர் ஃபியூயலை வச்சுக்கிட்டு, அதை சப்போர்ட்டிவா வச்சுக்கிட்டு அங்க பயன்படுத்தக்கூடிய, அதை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இது எங்க இருக்கு? இஸ்லாமாபாத்ல இருக்கு. இப்ப அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா கவுட்டா என்ரிச்மெண்ட் பிளான்ட். என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே எல்லாருக்குமே தெரியும். என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த அணு ஆயுதம், அப்புறம் இந்த அணு உலை உற்பத்தி, அப்புறம் இந்த அணு கழிவு விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவாங்க. ஸோ கவுட்டா என்ரிச்மெண்ட் பிளான்ட்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இது 1980 இது ப்ராசஸிங்ல, அதாவது இந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இங்க செய்யக்கூடிய பணிகள் என்ன அப்படின்னா, குறிப்பா இதுக்குள்ள கான் ரிசர்ச் லெபார்டரிஸ் இருக்கு. அந்த லெபார்டரிஸ்ல தான் என்ரிச்டு யுரேனியம் அதை செய்யக்கூடிய, ஒரு என்ரிச்டு யுரேனியத்தை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிளான்ட். யுரேனியம் தான் அணு ஆயுதங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஃபியூயல். ஸோ அதை அங்கே என்ரிச் பண்ணக்கூடிய வேலைகளை அந்த இடத்துல தான் செய்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இடம் பாகிஸ்தானுக்கு. அடுத்ததா
நேஷ்னல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபெட்டாஜக் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்குது. அதுவும் வந்து பஞ்சாப் மாகாணம் தான். அங்கே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், தி அசம்பிளி ஆஃப் தி நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் அண்ட் க்ரூசே மிசைல்ஸ். அதாவது நியூக்ளியர் மிசைல்ஸை வந்து தயாரிச்சுட்டு அதோடைய அசம்பிளிஸ் வந்து அது அசம்பிள் பண்ணுற விஷயங்கிறது அங்கே தான் நடக்குது. அது மட்டும் நடக்கல, அங்கே வந்து ரிசர்ச்சும் வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து ஷியான் அண்ட் பஹூர் ஆர் இதோட அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற இடங்கள் வந்து அந்த 2. ஸோ இங்கேயும் வந்து அந்த பாகிஸ்தானுடைய இந்த அணுவாயுதம் தாங்கிய மிசைல்ஸை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அதை வந்து முக்கியமாக அசம்பிள் யூனிட்டாகவே வந்து இந்த இடம்தான் பயன்பட்டுருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் இஸ்லாமாபாத், சிச்சுவேட்டட் இன் நார்த் வெஸ்ட் ஆஃப் இஸ்லாமாபாத். இது வந்து பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துவதற்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸ். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் குறிப்பாக வந்து பொதுமக்கள், ஈவன் சம் அரசு ஊழியர்கள், வெறும் ஐஎஸ்ஐ அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவான ஆளுங்க மட்டுமே நுழையக்கூடிய ஒரு பகுதிகளாக தான் இந்த எல்லா பகுதியிலுமே இருக்குது. இந்த பகுதி எல்லாத்துலேயுமே தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இங்கே தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு தான் வந்து ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் தான் அமெரிக்காவும் தலையிட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் தற்போது வந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா தலையிட்டதுக்கு வெவ்வேறு காரணங்கள், ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கலாக அதுக்கு வந்து வேற வேற ரீசனிங்ஸ் வந்து எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு ரீசனிங் இதுதான். இதுல நான் ஒரு உறுதிப்படுத்த முடியாத, அதே டைம்ல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து தகவலை ஒன்று சொல்கிறேன். ஈஜிப்ட்லேருந்து ஒரு விமானம் வந்து போயிருக்கு. ஸோ வந்து அதில் வந்து அமெரிக்க அதிகாரிகளும் இருந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து தரை இறங்கி இந்த இந்தியா தாக்குதல் நடத்தின இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு சில ஆராய்ச்சியை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியா தாக்குதல் நடத்ததுக்கு பிறகு அங்கேருந்து அந்த நியூக்ளியர் அந்த ஃபியூயல்ல இருந்து அந்த கதிர்வீச்சு வெளியே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து தகவல் வந்து கொண்டிருக்கு. இது ஒரு சில பேர் இதை வந்து உறுதி செய்கிறாங்க. ஆமாம், அமெரிக்க அதிகாரிகள் வந்து இறங்கி இருக்கிறாங்க பாகிஸ்தான்லன்னு. ஒரு சில பேர் வந்து அதை வந்து உறுதி செய்யலை. குறிப்பாக வந்து நம்மளுடைய இந்திய தரப்புலேருந்து அந்த மாதிரியான தகவல்களை வந்து பெருசாக அது வந்து உறுதி செய்யலை அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இருந்தாலும் இது ஓப்பன் சோர்ஸில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதால இதையும் நம்ம வந்து பதிவு செய்கிறோம். ஸோ இந்த இந்தியா நடத்திய நியூக்ளியர் தாக்குதலுக்கு பிறகு அதில் வந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளுடைய அளவு என்னவா இருக்குது, அதோடைய பாதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய சயின்டிஸ்ட் ஒரு குழு வந்து அதை வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ இந்தியா நடத்திய இந்த தாக்குதலுக்கு பிறகு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த 2 விஷயத்தோட முடிப்போம். இதில் இந்த எர்த்குவிக் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, குறிப்பாக வந்து 4.6 மேக்னிடியூட் அளவில் இந்த எர்த்குவிக் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. ஸோ கடைசியாக பாகிஸ்தானில் வந்து எப்போ எர்த்குவிக்ஸ் நடந்தது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2021, அதாவது 6/10/2021 பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் 5.9 மேக்னிடியூட்ல ஒரு எர்த்குவிக் வந்து வந்திருக்கு. அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு 4 வருஷம் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2019 24ஆம் தேதி 9வது மாசத்துல மிராப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு. அது வந்து 5.6 மேக்னிடியூட்ல. அதுக்கு முன்னாடி 2017 வந்திருக்கு. அது வந்து 6.3 மேக்னிடியூட். இது 2 மேக்னிடியூடோட கொஞ்சம் ஜாஸ்தியான மேக்னிடியூட் 2017 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2016 ஒரு நிலநடுக்கம் வந்து வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிலநடுக்கத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கிடையாது. ஆனால் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே எப்படி 2 டைம் நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டுட்டே வருது. இது சம்பந்தமாக ரொம்ப ரெனவுண்ட், அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜியோகிராஃபி, குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம், அதுக்கப்புறம் வந்து கதிர்வீச்சோடைய தாக்கம், அது வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, இது சம்பந்தமாக நிறைய ஆய்வு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாக்டரேட் வாங்கின ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இது சம்பந்தமாக நான் நேரடியாக தொலைபேசி மூலிமா கேட்டேன். இப்போ இந்த மாதிரி இந்தியா வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ஹெட்ஸில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எர்த்குவிக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, இது 2த்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. அவர் சொன்னது இந்த 2த்துக்குமே வந்து டைரக்டான கனெக்ஷன் அப்படின்னு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அங்கே வந்து களத்தில் போய் கிரவுண்ட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து ஆய்வு பண்ணால் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இதில் ஒரு பாசிபிலிட்டியை அவர் வந்து சொன்னார்.
அந்த பாசிபிலிட்டி தான் உண்மையிலே வந்து ரொம்பவும் ஆராயப்பட வேண்டியதாக ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் அனுப்பிய ஒரு பதிவை மட்டும் நான் அப்படியே வந்து படிக்கிறேன். Earthquakes are caused by the sudden release of immense energy built up within the earth crust. எர்த் கிரஸ்டில் ஒரு சடன் எனர்ஜி வந்து வெளியாச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி நிலநடுக்கம் உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எர்த் கிரஸ்டில் சடனான ஒரு எனர்ஜி வந்து வெளியாகும் போது அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே வந்து எர்த்குவிக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, த சடன் ரிலீஸ் ஆஃப் இம்மென்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொன்னார். ஸோ சடன் ரிலீஸ் ஆஃப் இம்மென்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது எந்த மாதிரியான எனர்ஜி? ஸோ அது வந்து இந்த நியூக்ளியர் இந்த தாக்குதலில் ஒருவேளை இந்த நியூக்ளியர் அவங்களுடைய இந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸை நோக்கி நம்ம நடத்துகிற தாக்குதலில் ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நியூக்ளியர் ஆயுதம் வந்து ஒரு ட்ரிகர் ஆகிருந்தது, அது வந்து வெடிச்சிருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு இம்மென்ஸான ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கூட இந்த ஒரு எர்த்குவிக் வந்து மேபி காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொன்னார் என்கிட்ட. ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ வெறும் சப்ஜெக்டாக வந்து ஒரு இம்மென்ஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எர்த்குவிக் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக அதில் நான் அதான் சொல்லும்போது டெக்டானிக் பிளேட்ஸில் ஒரு ஷிஃப்ட் வரும்போது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுக்கும் இப்போ பாகிஸ்தான் நடந்த நிலநடுக்கத்துக்கு வந்து இந்த அணு ஆயுதம் வெடிப்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல வரலை. ஆனால் நம்ம ப்ராபபிலிட்டியை தான் வந்து நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம். ஓகே, இல்லை கடைசியாக ஒரே விஷயத்தோட முடிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, இப்போது அமெரிக்கா வந்து இதில் வந்து தலையிட்டிருக்கு. அமெரிக்கா வந்து தலையிட்டு இந்த போரை வந்து நிறுத்திட்டாங்க. அமெரிக்காவுக்கு வந்து இந்திய அரசு வந்து பணிந்து விட்டது, ஏன் பணிஞ்சாங்க உள்ளிட்ட தொடர்ச்சியான கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் 2017 நவம்பர் 18 அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த கட்டுரை எழுதினது யார் அப்படின்னா, டேவிட் சாங்கர், வில்லியம் ஜே போர்ட் அப்படிங்கிற ஒரு இருவர் சேர்ந்து இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்சியோட தலைப்பு என்னன்னா, யுஎஸ் சீக்ரெட்லி எய்ட்ஸ் பாகிஸ்தான் இன் கைடிங் தி நியூக்ளியர் ஹார்ம்ஸ் அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அமெரிக்க இராணுவம் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்களை வந்து செயல்படுத்துவதற்கு வைப்பதற்கு மறைமுகமாக ரகசியமாக வந்து உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இதோட தலைப்பு. அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்கிறாங்க, ஓவர் பாஸ்ட் 6 years the Bush administration spent almost $100 billion on highly classified program to help General Parvez Musharraf, Pakistan president, to secure his country nuclear weapons அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த ஜார்ஜ் புஷ் அவருடைய அரசாங்கம் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அமைச்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நியூயார்க் டைம்ஸ் வந்து அம்பலப்படுத்தியது. ஸோ அப்போது பாகிஸ்தானில் இப்போது இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது, அவங்களுடைய அணு ஆயுதம் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அது வந்து அமெரிக்கா பேஸ்டு ஒன்று, அவங்களுடைய உதவியில் அதை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பத்திரிகை செய்தி, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியே ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஸோ இப்போ அமெரிக்கா திடீர்னு ஏன் வந்து உள்ள குதிச்சாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதுலேருந்தே நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. ஆனால் நம்ம இதோடு நிறுத்திக்கல, இது மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இதுவும் இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அவங்க வந்து போர் முழக்கத்தில் நாங்கள் போரில் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஷபாஸ் ஷெரீஃபும் வந்து அதை வந்து பயங்கரமாக வந்து மேடைகள்லாம் பேசார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, குறிப்பாக இந்தியாவுடைய தாக்குதல் எவ்வளோ துல்லியமாக இருந்தது, குறிப்பாக இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸில் அவங்க நடத்திய தாக்குதல் என்ன அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது, இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது, நாம் இதை பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கான மீட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தொடங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரும். ஆனால் அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு நாடும் செய்யாத ஒன்றை
குறிப்பாக எதிரி நாட்டுடைய நியூக்ளியர் ஹெட்ஸ்ல வந்து அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்தியா செய்திருக்கிறது. இந்தியா செய்யறது வந்து ஏதோ ஹீரோயிக்கா இந்தியா ஏன் செஞ்சது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவை மிரட்டி கொண்டிருந்தது. பஹல்காம் தாக்குதல் நடந்தன ஒரு 4வது நாளே உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய ரயில்வே மினிஸ்டர் என்ன சொன்னாரு, பாகிஸ்தானிடம் 130 அணு ஆயுதங்கள் இருக்கிறது, நாங்க நினைச்சா வந்து இந்துஸ்தான் வந்து தாக்குவோம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து வாய் விட்டார். அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய பல்வேறு செய்தி நிலைகள்லையும் அவங்க வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம், அதுக்கான கமிட்டியை கூப்பிடுவோம், நியூக்ளியர் கமிட்டியை வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பயம் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த பயத்தை நொறுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது. இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப முக்கியமான செய்திகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.